கொஞ்சம் என்கிட்ட ரோஸ் போலாம் இருந்துச்சு, கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அப்போ இதே மாதிரி நூலில் கொறுக்கிறது சரி நம்மளாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் அது வேறு மாதிரி வந்துச்சு. ஈவினிங் போல் தான் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த சண்டே எல்லாம் சிக்கன்லாம் பண்ணலை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இப்போ அவங்க ஈவினிங் போல் எடுத்துகிட்டு வந்தாங்க. கிரேவி வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக க்ளீன் பண்ணி கொஞ்சம் மசாலாலாம் தடவி கொஞ்சம் நேரம் மேக்னேட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு இஞ்சி பூண்டு, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தயிர் இவெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி வச்சாச்சு. சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா தடவி அப்படி வச்சாச்சு. கொஞ்சம் லேட்டாகி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணுற சிக்கனில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தக்காளி பழம்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு கூடவே வந்து புதினா, கொத்தமல்லி, ரம்பாயெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனும் சேர்த்து நல்லா கிளறிட்டு மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். அதுலேயே நல்லா தண்ணியெல்லாம் இறங்கி வந்திருக்கும். இது கூட மசாலா காணாது அப்படின்னா வத்தல் பொடி, நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் தான். உப்பும் சேர்த்துட்டு எண்ணெய் திரிஞ்சு வந்த